இந்த வருஷம் 5 ஆடி வெள்ளிக்கும் நான் வந்து கோயிலுக்கு போகணும்னு நினச்சேன். போன வாரம் அன்ஃபார்ச்சுனேட்லி போக முடியாமல் ஆயிடுச்சு. பட் இந்த வாரம் போயே ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் பட்டீஸ்வரம் போயிருந்தோம். ஆடினாலே துர்க்கை அம்மனுக்கு தானே ஸ்பெஷலு. அதனால் நாங்கள் போயிருந்தோம். இன்றைக்கி வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக மஞ்சள் அரளி வந்து கிடச்சிச்சு. மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா 2 வைஸ் தான் வந்து நம்ம அந்த அரளிப்பூ வந்து வரும். இன்றைக்கி வரவங்க எல்லாருக்குமே நான் வந்து அந்த அரளிப்பூ தான் கொடுக்குறேன் நல்லதுன்னு சொல்லிட்டு வந்து கடைக்காரவங்க வந்து கொடுத்தாங்க. இந்த பட்டீஸ்வரம் கோயிலில் மட்டும்தான் வந்து வெளிலேருந்து பார்க்கும்போதே வந்து சாமி தெரியும். அதுவும் அம்மன் சாமி வந்து துர்க்கை அம்மன் வந்து வெளிலேருந்து பார்க்கும்போதே தெரிவாங்க. இது ரொம்பவே ஸ்பெஷல். இங்கெல்லாம் வந்து ஓடி ஆடி விளையாண்டோம் நாங்கள் சின்ன வயசில். இப்போ பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் க்யூ போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து வெளிலலாம் வந்து சுற்றிட்டு இப்போ வந்து நம்ம மீன் பார்க்க போயிட்டோம். பேக்ரவுண்டில் எக்கச்சக்க குருவி சத்தம். அது மட்டும் இல்லாமல் இந்த வியூ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மீனை பார்க்க போனோம் இல்லையா, அங்கே வந்து உங்களுக்கு வீடியோவில் மீன் தெரில, பட் எல்லாமே பெரிய பெரிய மீன். ஒரு மீன் 2-2.5 கிலோ இருக்கும். அவ்வளோ பெரிய மீன்லாம் இருக்கும். பரதநாட்டியம் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. பட் வந்து அது 7 மணிக்குன்னு சொன்னாங்க. நான் 6-6:30க்கெலாம் வீட்டுக்கு போகணுன்னு பிளான் பண்ணிட்டு வந்தேன். எப்படியோ செகண்ட் வீக் வந்து கோயிலுக்கு வந்தாச்சு. தேர்ட் வீக் எங்கே போகலான்னு பார்க்கலாம்.